அனைவருக்கும் வணக்கம். ஐயா ராசா அவர்கள் தான் கூட்டணிக்கு வந்த அத்தனை எம்எல்ஏக்களையும் கொண்டு வந்து கார்ல இறக்கி விட்டு போனாரு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிவிட்டீர்கள். எப்படி ஆனீர்கள்? இப்போது விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் கூட்டணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்தோம், ஆட்சி பொறுப்பிற்கு வந்தீர்கள் சொன்னீர்கள். அதற்கு அவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நாங்கள் அவர்களை அமைச்சர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அமைச்சர்களாக ஆக்குவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லை, அமைச்சரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த கட்சிகளுக்கும் வெட்கமில்லை. நான் கேட்கிறேன், நாங்கள் தான் எங்கள் கூட்டணியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தோம், ஒரு தேர்தல் வரக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அமைச்சர் கொடுத்திருக்கிறேன் நான் என்று மார்த்தட்டிக் கொள்கிறீர்களே, இப்படி சொல்லுவதற்கு ஜனநாயகத்தில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? போனவர்களுக்கு தான் வெட்கமில்லை என்றால் உங்களுக்குமா வெட்கமில்லை? இப்படி வெட்கம் கட்ட ஒரு ஆட்சி இங்கே நடைபெறுகிற காரணத்தினால்தான் மோடி எங்களுடன் கூட்டணி வச்ச ஆளுங்களை உங்க இதுல சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. நாங்க சட்டசபையில அமைச்சர் பதவி கொடுத்திருக்கோம்பா, அமைச்சர் பதவி கொடுத்திருக்கோம். நீங்க என்ன அவங்கள டம்மியா வச்சிருந்தீங்க, எம்எல்ஏவா வச்சிருந்தீங்க. 2 சீட்டு கொடுப்பீங்க, 3 சீட்டு கொடுப்பீங்க, 4 சீட்டு கொடுப்பீங்க. அவங்கள அப்படித்தானே வச்சிருந்தீங்க. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் 10 சீட்டு 25 சீட்டுன்னு கொடுப்பீங்க. ஏன்பா சோபா மாடல் ஆட்சின்னு சொல்லுவீங்க அவங்கள? நாங்க கட்சியில பங்குன்னு தான் சொல்லியிருக்கோம். பங்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. இவ்வளோத்தையும் நாங்க பண்ணிருக்கோம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவங்கள டம்மியா வச்சிருந்திருக்கீங்க. அவங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. கேட்ட உடனே கேட்ட இடத்துக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது தெரியுமா? நீ எல்லாம் பேசுற. ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு வந்ததுக்கு ஓடி போய் கார்ல ஏறினிய, அதை பத்தி தெரியலையா ராசா? தெரியலையா?